வணக்கம். பேனல் ஃப்ராக் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அதோட டிராஃப்டிங், மினியேச்சர் எப்படி பேப்பர் கட் போடணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏலைன் ஃப்ராக் மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் 3 பார்ட்ஸாக வந்து நமக்கு இருக்கும். 3 பேனல்ஸாக வந்து இருக்கும். இந்த 3 பேனல்ஸ் இருக்கிற அந்த அட்டாச் ஆகிற அந்த இடத்துல நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பைப்பிங் கொடுக்கறது, ஃப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டிராஃப்டிங் போடுறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல். இதில் வந்து சென்டிமீட்டர் சைடில் இருக்கிறதுல தான் நம்ம இந்த மாதிரி பர்பண்டிகுலர் லைன், அதாவது இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் 1:4 சைடில் இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும். மெஷர்மெண்ட்ஸும் அதே மாதிரி கிட்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இது வந்து நம்ம இதே மாடலை நம்ம வந்து ஒரு குர்த்தி வந்து பெரியவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியிலேருந்து எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி வந்து நெக்லைனு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், பாடி வித்து, பாட்டம் வித்து, ஹைட்டு, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிராஃப்டிங் போட போகிறோம். அதில் நெக்லைன் 2 இன்ச்சஸும் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸும் மேலே இருக்கிற லைனில் மார்க் பண்ணிவிட்டு, சைடில் இருக்கிற இந்த லைனில் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கோட டெப்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஷேப் வேணுமோ, அதாவது நான் இங்கே கர்வாக தான் கொடுக்குறேன், ஒரு யூ ஷேப் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைனர் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச்சஸ்ஸு, நான் இதில் 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தா ஷோல்டரோட நம்ம ஃபுல் அந்த நெக் லைன் அண்ட் ஷோல்டர் ப்ளஸ் எவ்வளோ வேல்யூஸ் வருதோ அதே சேம் வேல்யூ தான் வந்து ஆர்ம் ஹோலுக்கும் வரும். நெக் லைன் வந்து 2 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ். 2 இன்ச்சஸ் நெக் லைனும் ஷோல்டரும் 3 இன்ச்சஸ். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வேல்யூ தான் வந்து கீழே 5 இன்ச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி 5 இன்ச்சஸில் மார்க் பண்ணி 7 இன்ச்சஸை வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ நம்மளோட செஸ்ட் ரவுண்டு, அப்பர் செஸ்ட் ரவுண்டு, அதை தான் வந்து இதில் வந்து பாடி வித்துன்னு கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ வேல்யூவோ அதை வந்து இந்த ஆர்ம் ஹோல் லைன் ஸ்ட்ரைட் லைனோட அந்த அளவுக்கு வித்து இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணி கர்வாக கனெக்ட் பண்ணிக்கணும் ஆர்ம் ஹோலை. கீழே பாட்டமில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட வேஸ்ட் லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த வேஸ்ட் லைன் வந்து 14 இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வேஸ்ட் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி எவ்வளோ வேஸ்ட் வேல்யூ வருதோ அதை மார்க் பண்ணி கீழே இருக்கிற பாட்டம் லைனோட கனெக்ட் பண்ணிடணும். பாட்டமோட வித்தை வந்து பாடியில் நம்ம ஆர்ம் ஹோலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாட்டம் வித்தை விட 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வேஸ்ட் லைனில் இருக்கிற டாட்டு, ஆர்ம் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு, கீழே பாட்டம், இது எல்லாத்தையும் நம்ம கர்வாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது க்ளோஸ்டு எட்ஜாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் உங்களுக்கு 2. நான் இப்போ பேப்பரில் கட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அது என்னங்கிறது புரியும். க்ளோஸ்ட் எட்ஜு இது மாதிரி 4 ஃபோல்டில் பண்ணுவோம். இதில் ஸ்லீவ் எதுவுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறதில்ல, பாடி பார்ட் மட்டும்தான். இந்த பாடி பார்ட்டுக்கு இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு வித் வைஸ் ஒன்ஸு, லென்த் வைஸ் ஒன்ஸ், இந்த மாதிரி 2 தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணும் போதும் 4 ஃபோல்ட் பண்ணணும். எவ்வளோ ஓவரால் ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 4 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வித் வைஸாக ஹைட் வைஸாக அதோட டிசைனை பொறுத்து, கிளாத்தை பொறுத்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். பேப்பர் கட் போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாத்தில் லே பண்ணி கட் பண்ணிங்கன்னா பேப்பர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதும் நம்ம ரெக்கார்ட் நோட்டில் எப்போவுமே சென்டிமீட்டர் சைடில் தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் 1/4 ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர் சைடில் பண்ணுவோம். இதுவே நம்ம ஒரு மினியேச்சர் பண்ணுறோம் அப்படின்னா இன்ச்சஸ் சைடில் பண்ணுவோம். அதே சேம் 1:4 தான். அதோட டிஃப்ரென்ஸ், இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் பற்றின டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஃப்ரண்ட் நெக் லைனு, ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக் லைன் டெப்த்து, இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போது பாடியோட வித் எவ்வளவோ அந்த வந்து இதில் இந்த ஆர்ம் ஹோல் லைனில் நம்ம மார்க் பண்ணி கர்வ் பண்ணி ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். சேம் எப்படி வந்து நம்ம அந்த 1:4 ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர் சைடில் இந்த டிராஃப்டிங் இப்போ பேப்பரில் வரைஞ்சோமோ அதே சேம் திங்கை தான் இந்த வந்து பேப்பர் கட்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ச்சஸ் சைட் பண்ணுவோம். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கொயர் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட டெப்த் இருந்ததுன்னா ஒன்றா கட் பண்ணிடலாம். வேறு இருக்குது, டிசைன் வேறு இருக்குன்னா தனித்தனியாக தான் கட் பண்ணணும். இதில் டாப்பில் நமக்கு வந்து 4 ஃபோல்ட் பண்ணுறதுனால க்ளோஸ்டு எட்ஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷோல்டர் வந்து அட்டாச் ஆகியே இருக்கும். இதுவே உங்களுக்கு கிளாத் பத்தலை, லென்த் நீங்கள் பெரியவங்களுக்கு குர்த்திக்கு பண்ணுறீங்க, கிளாத் வந்து அந்த இடத்துல 4 ஃபோல்ட் வரலை அப்படின்னா நீங்கள் ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன் வேஸ்ட் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா நம்ம இப்படி 2 சைட்லேயும் இப்படி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல பெண்ட் ஆகுதோ அந்த இடம் தான் நமக்கு வேஸ்ட் லைனு. அதை வந்து ஷோல்டர்லேருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம் தான் அதோட வேஸ்ட்டோட ஹைட்டுன்னு சொல்கிறது. அந்த ஹைட்டில் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு பாடியோட கீழே பாட்டம் பார்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் ஹிப் கிட்ட அந்த வேஸ்ட் லைனில் ஒரு கர்வாக இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது பேனலே வந்து ஷோல்டர் லைன்லேருந்தும் பண்ணலாம். இது ஆர்ம் ஹோல்லேருந்து வரக்கூடிய பேனல். இது ஷோல்டர் லைன்லேருந்து வந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து, அதாவது ஆர்ம் ஹோல் கர்வில் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் கர்வாக வந்து நம்ம வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பர் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட பாடி பார்ட்டும் இருக்கிறதுனால இப்போ இந்த பேனலை இப்போ கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சைட்ஸை கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலு, நெக் லைன் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி எந்த நெக் லைன் அது டெப்த்து ஃப்ரண்ட்டாக பேக்காக எது வந்து கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் ரொம்ப டெப்த்து அதிகமாக இருக்கக்கூடிய நெக் லைனை வந்து நம்ம கட் பண்ணணும். சைட்ஸையும் ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் செப்ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் லைனை மட்டும் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற அந்த கர்வை கட் பண்ணோன்னா ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு வந்து டீப் நெக்காக இருக்கிறதுனால அது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட் பண்ணி வரும். ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வான அந்த பேனலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஸ்டிச்சிங் இப்போ இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் அலோவன்ஸ் எதுவுமே வந்து பேப்பர் கட்டில் இருக்காது. இந்த பேப்பரை நம்ம வந்து கிளாத்தில் லே பண்ணும் போது கரெக்டாக ஞாபகம் வச்சு அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் அலோவன்ஸுங்கிறத வந்து நம்ம கொடுத்துடணும். 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எவ்வளோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அலோவன்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அதில் வந்து கிளாத்தில் விட்டு கட் பண்ணணும். பேப்பர் கட் போடும் போதே நீங்கள் வந்து தனித்தனியாக பேப்பர் கட் போடுறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டிச்சிங் அலோவன்ஸு, சீம் அலோவன்ஸு, ஈஸ் அலவன்ஸ்ன்னு 2 இருக்குது. சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கானது. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு எப்படி வந்து பேனலில் அந்த ரெண்டும் அட்டாச் ஆகிற இடத்துல ஒரு ஃப்ளீட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கிளாத்தை எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இது. இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம். இப்போது இந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம கிளாத்தில் லே பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைட்ஸில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி சீம் அலவன்ஸ், ஸ்டிச் பண்ணுறதுக்கான அலவன்ஸை வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஈஸ் அலவன்ஸுங்கன்னு சொல்லுவோம். அது என்னென்னா பாடிக்கு அப்படியே கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா பாடிக்குள்ளே இறங்காது. கொஞ்சம் லூஸ் விட்டு கிளாத்தில் நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுக்கறது தான் ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது. ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பாடியோட வேல்யூஸ் எடுக்கும் போதே ஆட் பண்ணிவிடுவோம். சீம் அலவன்ஸுங்கிறது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். சைட்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கும் கீழே பாட்டமில் வந்து அந்த பாட்டமோட ஸ்கர்ட்டை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 2 சைட்லேயும் கொஞ்சம் அலவன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்லைனை வந்து நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
அதை மிட் பாயிண்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பாடி பேக் சைடு ரெண்டுத்தையும் இப்படி வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைன் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ இதில் பேக் சைடில் ஓப்பன் வைக்கணுன்னா ஒரு ஸ்லிட் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அந்த நம்ம சென்டர் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இருந்தது இல்லையா, அதுக்கு ஒரு கலரும் சைட்ஸில் 2 பேனல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 2 பேனல்ஸ்க்கும் வேறு கலரை வந்து நான் இந்த மாதிரி ப்ளைன் கிளாத்தை வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை வந்து கிளாத்தில் லே பண்ணும்போது கரெக்டான டைரெக்ஷனில் தான் வச்சுருக்கோமா, ரெண்டுத்தையும் சேம் ஒரே மாதிரியே வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி வரணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பேப்பரை வந்து கிளாத்தில் லே பண்ணி கட் பண்ணணும். நிறைய பிகினிங்கில் நிறைய மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். பேப்பர் கட் பண்ணி அதை கிளாத்தில் லே பண்ணும்போது ரிவர்ஸாக, அதாவது ஃப்ரண்ட் சைடை பேக் சைடும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே வந்து ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இதில் காமிக்கிற மாதிரி இந்த கர்வும் அந்த கர்வும் கரெக்டாக அட்டாச் ஆகணும். இதுவும் இந்த பக்கமும் அட்டாச் ஆகணும். இந்த பேப்பரில் வந்து வச்சு கட் பண்ணும்போது இதை வந்து ஒரே டைரெக்ஷனில் கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் கிளாத்து. இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த பக்கமும் இந்த கர்வ் வரதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஒரு ஷார்ப் எட்ஜு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி 2 சைட்லேயும் பேனல்ஸையும் அட்டாச் பண்ணினதுக்கப்புறமா இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேனல் கிடைக்கும். இதுக்கப்புறமா கீழே பாட்டமை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போது நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்குது, நமக்கு இதில் எந்த ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணல. ஆர்ம் ஹோலில் நம்ம க்ராஸ் பீஸ் வந்து வச்சு நம்ம வந்து அந்த ரா எட்ஜஸை சீல் பண்ணுவோம். க்ராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அட்டாச் பண்ணணுங்கிறதுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். க்ராஸ் பீஸ் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்டிச் ஆச்சுன்னா அது க்ராஸு, இந்த மாதிரி ஸ்டிச் ஆகாமல் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. க்ராஸ் கிரெயின்ஸில் தான் வந்து நம்ம வந்து க்ராஸ் பீஸ் கட் பண்ணணும். அப்போ தான் நல்ல எலாஸ்டிக்கோட நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த கிளாத்து. எந்த இடத்துல நல்ல எலாஸ்டிக்கோடு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த ஆர்ம் ஹோல் லைனில் நெக் லைன்லலாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து அந்த உள்ள த்ரெட்டு வச்சு பைப்பிங் கொடுக்காம க்ராஸ் பீஸ் வச்சு எப்படி பைப்பிங் கொடுக்குற டெக்னிக்கும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த ஆர்ம் ஹோல்லே வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற மாதிரி மேலே வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சோண்டு கிளாத் வந்து வெளியில் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா பைப்பிங் கொடுத்த எஃபெக்டில் உங்களுக்கு அந்த லுக் வந்து இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நெக்லையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் கட் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கர்வ் பார்ட் ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே மடித்து இதில் காமிக்கிற மாதிரி இந்த எக்ஸஸ் இது எல்லாமே மடித்து உள்ளே இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அந்த ரா எட்ஜஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். சேம் இந்த மாதிரி நெக் லைனையும் ஆர்ம் ஹோல் லைனையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைட் சைடு வச்சுட்டு சைட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சைட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனல் ஃப்ராக் வந்து ரெடி. இதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் குர்த்தியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேனல் ஆர்ம் ஹோல்லேருந்து பேனல் வைக்கிறீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.